ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ஒரு ஜப்பனீஸ் சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ரேஜ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கதை ஒன்று நமக்கு காமிக்கப்படுது. அதாவது டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அங்கே வீடுகள் அழகாக வரிசைக்கு இருக்குது. அதில் ஒரு வீட்டில் யாரோ ஒரு மர்ம நபர் உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேர்த்தையும் கொலை பண்ணி மனைவியை தூக்கி அந்த பாத் டப்பில் சாட்சி வச்சு, கணவரை தூக்கி பக்கத்தில் இருக்க இடத்துல அந்த பாத்ரூம்குள்ளேயே சாட்சி வச்சுட்டு அவன் செவத்திலேயே ரேஜ் அப்படின்னு எழுதி வச்சுவிட்டு கடைசியாக வெளியே போடுறான். ஆனால் அவன் யார் எதுவுமே நமக்கு அப்போ ஆடியன்ஸான நமக்கு தெரியலை. அவனுடைய முகம் நமக்கு எங்கேயுமே காண்பிக்கப்படலை. இப்போ போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அவங்க வந்துடுறாங்க. இந்த கேஸ் எடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது, என்னங்க வீடு ரத்த கலதியாக இருக்குது, என்னவா இருக்கும், அப்படி என்ன சம்பவத்தில் எதனால் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு நினைப்பு. ஆனால் அவங்க இன்வெஸ்டிகேட் ஃபர்தராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நமக்கு சைமல்டேனியஸாக 3 வெவ்வேறு கதைக்களங்கள் காமிக்கப்படுது. இதில் கதை நம்பர் 1, நம்ம தமிழ் படமான மகாநதி இருக்கு இல்லையா, நம்ம கமல் சார் நடித்த படம். அந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் பாணியிலேயே ஒரு ப்ராஸ்டியூட்டாக கொஞ்ச நாளாக இருந்த ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணுடைய அப்பாவே அங்கேருந்து கூப்பிட்டு வர்றாப்புல, நீ என் கூடயே 2 மேல் அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட்டு வந்து அப்பாவும் பொண்ணும் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் இப்படி ஒரு வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்துட்டாலும் அந்த பொண்ணு அந்த சொசைட்டி பார்க்குற விதமே வேறு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் ஒரு பையன் அப்போ தான் அந்த ஊருக்கு வந்தான். அந்த பையன் என்ன ஏது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கான். அவன் இந்த பொண்ணுக்கிட்ட உன்னுடைய பாஸ்ட் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று டெவலப் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட அப்பா, சரி பரவாயில்ல பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதான்னு சொல்லி இவரே பொண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு வீடையும் பிடிச்சி பொண்ணையும் அந்த பையனையும் கொடுத்தனும் வைக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இந்த அப்பாவும் பொண்ணுமே எதிர்பார்க்காம என்ன சம்பவங்கள் இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் அந்த முதல் கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரின சேர்க்கையாளனாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அதே மாதிரி இன்னொரு பையனை அங்கே ஜப்பான்லேயே ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாத் ஹவுஸில் சந்திக்கிறான். அங்கேயே ஒரு சமாச்சாரங்களும் அரங்கேறுது. அதுக்கப்புறம் 2 பேரும், அதாவது உனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறனால நீ என் கூட வந்து தங்கணும்னா தங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் போன பையன் அவனையும் கூப்பிட்டு வர்றான். இவங்க வீட்டிலே இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய புரிந்துணர்வு, அழகான ரிலேஷன்ஷிப் ஒன்று இவங்களுக்குள்ளே டெவலப் ஆகுது. ஆனால் திடீர்னு எந்த பையனை கூட்டு வந்தானோ இந்த பையன், அந்த கூட்டு வந்தான்ல அந்த பையன், அவன் திடீர்னு ஒரு கட்டத்தில் காணாமல் போக, இதுக்கப்புறம் இந்த கூட்டு வந்த பையன் இருக்கானே இவனுடைய வாழ்க்கையில் என்ன தான் அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த 2வது கதை. 3வது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப என்ன சொல்கிறது, சுட்டித்தனமாக வந்து சுதந்திர புறாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். இந்த பையன், நான் உனக்கு ஐலாண்டை சுற்றி காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு இந்த பொண்ணை போட்டில் கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் இந்த பொண்ணு நான் ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு போனால் அங்கே ஒரு நபரை இந்த பொண்ணு சந்திக்குது. அந்த ஐலாண்டுக்குள்ளே அப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதே இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி இங்கே வந்து இங்கெல்லாம் எவனுமே இருக்க மாட்டானே, எப்படி சோறு தண்ணியெல்லாம் எப்படி சாப்பிட்ற, யாரை விட்டு போயிட்டாங்களா உன்னை அப்படின்னு கேட்டால், யார் சொன்னது, நான் இங்கே தான் குடியிருக்கேன் அப்படிங்கிறேன் அவன். யார், அங்கேயே இருக்கிறவன். இப்போ இந்த பொண்ணுக்கும் அங்கேயே குடியிருக்கிறானே அந்த ஐலாண்டுக்குள்ளே, அந்த பையனுக்கும் இடையில் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் ஒன்று டெவலப் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த பொண்ணை எதிர்பாராத அளவுக்கு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் அந்த 3வது கதை. இப்போ ஒரு கோர் ஸ்டோரிங்கிற மாதிரி மெயினாக ஒரு கதையை சொல்லிட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் 3 வித்தியாசமான கதைகளை இவங்க சித்தரிச்சுட்டு கடைசியாக இந்த 3 கதைக்கும் அந்த மெயினாக முதல்ல ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டுக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டாங்க யாரோ ஒரு மர்ம நபர்னாலன்னு, அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதைகளாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் உண்மையாக ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லை ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான். அதுக்கான விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் அவுட் அண்ட் அவுட்டாக அடுத்தடுத்து என்னென்ன க்ளூஸ் கிடைக்கிது அதை வச்சு எப்படியெல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, பரபரப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாச்சாரம் இந்த படம் கிடையாது. நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா. ஆனால் உண்மையாக இந்த மாதிரி கதைக்களங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலே நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு எப்பயுமே நாங்கள் நம்புவோம். காரணம் என்னென்னா, ஒரு ஸ்லோ ட்ராமா, நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஆரம்பிக்கிற அந்த கதை, அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ட்ராமா மாதிரி 3 வித்தியாசமான கதைக்களங்களில் ட்ராவல் ஆகி
இந்த 3 கதைக்களங்கள்லையும் அந்த அளவுக்கு எமோஷனலாக ஒரு சில காட்சிகளை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லா இந்த 3 கதையிலையுமே உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் அந்த ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்த ஒரு பொண்ணு அப்பா கூட்டு வருவார் இல்லையா, அந்த கதைக்களம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. எப்பா கதற விட்டாங்கப்பா. அந்த மாதிரி ஒரு சம்பவம். எப்படித்தான் கொரியன் ஆர்டிஸ்ட்டும் ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட்லாம் இப்படி பெர்ஃபார்மன்ஸில் பிச்சு பெடல் எடுக்கிறாங்க அப்படின்னே தெரியல. வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அந்த சீக்வன்ஸில் அந்த லேடி கேரக்டர் அதை போர்ட்ரே பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எப்பா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ப்பா அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி பிச்சு பெடல் எடுத்துருச்சு பெர்ஃபார்மன்ஸில் அந்த பொண்ணு. இதே மாதிரியே அந்த ஐலாண்டில் ஒரு மர்ம நபரை மீட் பண்ணுறதாக ஒரு பொண்ணுடைய அந்த கதாபாத்திரம், அந்த கதைக்கிழமை இருக்குது இல்லையா, அதுலேயும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டாக வருவானே ஒரு பையன், அந்த பையன் அந்த ஐலாண்டுக்குள்ளே பண்ணுற ஒரு சில சம்பவங்கள் அது அட்டகாசமாக, அதையும் பயங்கர எமோஷனலாகவே சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரு இல்லை ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி ஒரு படத்தை ஆரம்பித்து அதுக்குள்ளே எமோஷனலாக பல கதைகள் அதுக்குள்ளே சூப்பராக எமோஷன்ஸை பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி இது எல்லாம் கலந்து கட்டி அடித்த ஒரு படமாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, அது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது மக்களே, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தூங்கிறாதீங்கப்பா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 22 நிமிஷம் அந்த படம் ஓடுது. முதல் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு இந்த எல்லா கதைக்களங்களும் அந்த மெயின் ஸ்டோரியும் எல்லாம் செட் அவுட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கதை பயங்கரமாக ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸுங்கிறதே நமக்கு அப்போ தான் பெருசாக கனெக்ட் கிடைக்குது. இந்த 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு உங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குது, இப்போ என்னவாக இருக்கும், யாராக இருக்கும், இந்த 3 கதை எதுக்கு, அந்த முதல்ல ஒன்று அந்த கொலகாரன் யார் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடை சொல்லிகிட்டே வர்றாங்க அங்கங்கே. அது சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள், ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். நீங்கள் ஆகா ஓகோ படம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், பட் எனக்கு இந்த படம் ஆகா ஓகோ படம் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதைக்களம். டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான் இது. அதுலேயும் குறிப்பாக கடைசி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ராஜா சாரை தான் கூப்பிட்டு வாசிக்க விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். ராஜா சாருடைய ஹவு டு நேம் இட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பீஸ் எடுத்து இவங்க உள்ளே வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அந்தளவுக்கு செம்மையாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் வயலினை வச்சு வலிச்சு தள்ளியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது கடைசி 10 நிமிஷம். அதுதான் இந்த படம் முடியும் போது பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு ஃபீலையே கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்மளை நம்பி பார்க்கலாம். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹெவியான செக்ஷுவலான காட்சிகள் உள்ளே இருக்குது, நிறைய போர்ட்ரேல் இருக்குது. அதனால் அடல் கார்னட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தெளிவாக சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்மளுடைய வேவ்லெந்த் ரசிகர்கள்லாம் இந்த படத்தை டெஃபினட்டாக ஒரு அட்டம் பண்ணி பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கதைக்களம். பொதுவாகவே இது வரைக்கும் நம்ம ஜாப்பனீஸ் படங்களே கூட கிரைம் த்ரில்லரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு எந்த படம் அவங்க எடுத்தாலும் படம் உருண்டு தான் போகும். நீங்கள் தான் இறங்கி தள்ளணும். ஜாப்பனீஸில் அவங்க அப்படி தான் எடுப்பாங்க ஜப்பானில். இது அந்த படங்கள் நம்ம விமர்சனம் பண்ணி அதை ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்த ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான நல்ல படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.